என்னடா இந்த ருக்குக்கு வந்த சோதனை? இவங்கள பழி வாங்கலான்னு தான் மேடம் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே என்னடானா இவங்க என்னை அப்படியே கூட பிறந்தவ மாதிரியே பார்த்துக்கிறாங்க. நான் எப்படி இவங்களுக்கு பழி வாங்குறது? சரி விடு, என்ன இருந்தாலும் சோறு போடுறவங்கள விட துட்டு கொடுக்குறவங்க பேச்சை தானே கேட்கணும். நம்ம மேடை பேச்சே கேட்டு நடந்துப்போம். இந்தியா வந்ததுலேருந்து வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போகல. மேடம் கிட்ட சொல்லி எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போக சொல்லணும். என்ன முத்து மாமா, என்னாச்சு இவ்ளோ கோவமா இருக்கீங்க? எனக்கு உன்னை பார்த்தாலே ஒரே கோவமா வருது. அப்படியா? உங்களுக்கு இந்த அளவுக்கு கோவம் வர மாதிரி நான் என்ன பண்ணேன்? எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண நான் கேக்குறேன். எல்லாமே பண்ணனா? ஆமா, இப்ப இட்லி பண்ணேன், பூரி பண்ணேன், தோசை பண்ணேன். அதனால கோவம் வந்துடுச்சோ? இட்லி பூரி தோசை, நீ அத பண்ணத பத்தி நான் பேசல. அப்படியா? அதையும் மீறி நான் வேற என்ன பண்ணேன்? ஓ, மறந்துட்டேன். பூரிக்கு உருளைக்கிழங்கு பண்ண மறந்துட்டேன். அதனால இவ்வளவு கோவமா? என்ன பூமாரி, நான் இவ்வளவு கோவமா இருக்கேன், நீ என்னடானா பூரி உருளைக்கிழங்குன்னு இருக்க? சரிப்பா, இப்ப நான் மெயின் மேட்டர் வரேன். எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோவம் வந்தது அதை சொல்லுங்க முத்து மாமா. ஏன் ஏன் எங்க அம்மாவை நீ எப்ப பார்த்தாலும் மரியாதையே இல்லாத பேசிட்டு இருக்க? அமெரிக்கால தான் அப்படி பேசுவ. சரி போனா போது வீடு, அங்க யாருமே இல்ல. இங்க வந்து இவ்வளவு பேர் முன்னாடி கூட எங்க அம்மாக்கு நீ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத பேசுனா எனக்கு கோவம் வராதா? ஓ, என் முத்து மாமாக்கு அத்தைய பத்தி பேசினால கோவம். அது நீங்க என்கிட்ட நீங்க நார்மலா சொல்லியிருந்தாலே நான் கேட்டிருப்பேனே முத்து மாமா. அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு டென்ஷன் ஆவறீங்க? டென்ஷன் ஆகாதீங்க முத்து மாமா, அப்புறம் உங்களுக்கு பிபி வந்துட போகுது. எனக்கு பிபி எல்லாம் ஒன்றும் வராது. அதான் நீ இவ்வளவு கூலா பேசுனா அப்புறம் எனக்கு ஏன் பூமாரி பிபி வரப்போகுது? அப்பனா ஏன் முத்து மாமாக்கு இப்ப என் மேல கோவம் இல்ல? ஆமா முத்து மாமா, நம்ம இந்தியாவுக்கு வந்து எங்குமே போல, எங்கேயாச்சும் வெளியே போலாமா? ஆமா பூமாரி, நான் கூட உன்னை கூட்டிட்டு வெளியே போகணும்னு நினைச்சேன். எங்க போலாம் நீயே சொல்லு. மாமா, பொம்பளைங்களா வேற எங்க மாமா கேட்போம்? ஷாப்பிங் தான். என்னது ஷாப்பிங்கா? அதுவும் உங்க கூடயா? எம்மா எம்மா, நான் வரலமா. இப்பதான் முத்து மாமா எங்க போலான்னு கேட்டேன். இப்ப நான் எங்க போலான்னு சொன்னா நான் வர மாட்டேங்கறேன். நீ ஒரு பீச் சினிமா அந்த மாதிரி போவேன்னு நினைச்சேன். திடுப்புக்குன்னு ஷாப்பிங் சொல்லிட்ட. உங்க கூட எல்லாம் ஷாப்பிங் வந்தா அப்புறம் நாங்க எப்ப வீட்டுக்கு வர்றது? அதெல்லாம் ஒன்னும் ஷாப்பிங் லேட் பண்ண மாட்டோம். அப்படி போய் இப்படி வந்துருவோம். நீ வா மாமா. சரி சரி போலாம் வா. மாமா, நான் மட்டும் இல்ல, ருக்கு, அத்தை, தேனு எல்லாரும் தான் வராங்க. போச்சுடா, ஒத்தி நீ ஷாப்பிங் பண்றதுக்கே ஒரு நாள் பத்தாது. இதுல வேற இன்னும் எக்ஸ்ட்ரா 3 பொம்பளைங்களா? இன்னைக்கு எங்க கதை காலி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டவல் எடுத்துக்க, ஏன் ப்ரஷ்ஷு உன் ப்ரஷ்ஷு 2 பேர் ப்ரஷ்ஷும் எடுத்துக்க, ஒரு பேஸ்ட் எடுத்துக்க, எல்லாரும் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. அங்கேயே எப்படியும் பாத்ரூம் இருக்கும். அங்கேயே ப்ரஷ் பண்ணுறோம், ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணுறோம். ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக ஒரு 2 நாள் கழிச்சு வருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? என்னது 2 நாள் ஷாப்பிங்கா? அட சும்மா காமெடி பண்ண மாமா. வா மாமா போலாம். நீ ரெடி? அவங்க எல்லாம் கூட ரெடியா? நான் ரெடி, நீங்க ரெடியா? ஷாப்பிங் போகத்தான் நான் ரெடி, என்ன கூப்பிட்டுக்கிட்டு போகதான் நீங்க ரெடியா? என்ன பண்றது, உன்னை கட்டிக்கிட்டேனே. ரெடி ரெடி போலாம் வா.